நான் வந்து ஒரு டெக்கியெல்லாம் இல்லை, என்கிட்ட நிறைய ஸ்கில்லும் இல்லை. நான் வந்து மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் மேக் பண்ண முடியும். த்ரூ ஃபேஸ்புக் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ். இந்த வீடியோட டில் என் வரை பாருங்கள். லாஸ்ட் 1 இயராக நான் வந்து மெட்டா ஆட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 50+ பிஸ்னஸ்க்கு நிறைய மெட்டா ஆட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணி எக்கச்சக்கமான லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அப்படி ஒருப்பட்ட விஷயம் தான் ஃபேஸ்புக் ஆட்ஸ். மெட்டா ஆட்ஸ்னால் என்ன, அதில் எப்படி நீங்கள் மணி மேக் பண்ணலாம், அது நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிட முடியுமா, லேர்ன் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ற A to Z ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் 1 இயராக நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதில் மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணது மெட்டா ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் தான். நீங்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸ்க்குள்ள ரொம்ப பாப்புலரான ஒரே ஒரு விஷயம் மெட்டா ஆட்ஸ் தான். அது மூலமாக தான் அவங்க லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க, அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குன்னா அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா மெட்டா ஆட்ஸ்னு என்னன்னு சொல்லுவாங்க, ஃபேஸ்புக் ஆட்ஸ்னு என்னன்னு சொல்லுவாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் பூஸ்ட் பண்ணம்பா எனக்கு லீட்ஸ் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே மெட்டா ஆட்ஸ் தான். ஸோ இந்த மெட்டா ஆட்ஸை மட்டுமே வச்சு, ஃபேஸ்புக் ஆட்ஸை மட்டுமே வச்சு எப்படி நீங்கள் நிறைய மணி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். இதுக்கு என்ன ஸ்கில் வேணும், என்ன பண்ணணும், எங்கே லேர்ன் பண்ணணும், எப்படி மணி மேக் பண்ணணும், எப்படி கிளைண்ட் கெட் பண்ணணும் அப்படின்ட்டு A to Z ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் மேக் பண்ணுற ஒன் ஆஃப் த வேல்யூபுளான வீடியோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேர்ல்டோட டாப் marketing agencies, digital marketing agencies solely believe on meta ads. meta adsல நீங்கள் ஆட் ரன் பண்ணால் எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் மோஸ்ட்லி 90% ஆஃப் டைம் உங்களோட ரிசல்ட் பீக்கில் இருக்கும், லீட்ஸ் செம்மையாக வரும். அதனால தான் எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வேணும் எடுத்துக்காங்க, எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி வேணும் எடுத்துக்காங்க, அவங்க கண்டிப்பாக நாங்கள் லீட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு பிஸ்னஸை ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக அந்த பிஸ்னஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் மணியை பே பண்ணிடுங்க, 20,000 மந்த்லி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20-30 லீட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சைன் அப் பண்ணி கிளைண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு வேல்யூபுளான ஒரு ஸ்கில்லுன்னு கேட்டிங்கன்னா மெட்டா ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் தான். இதை பற்றி கிளியராக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் ஒருத்தங்களுமே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி மணி மேக் பண்ணுற ஒரு ஸ்கில்லு தான் மெட்டா ஆட்ஸ். பட் இது கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்களா உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறேன். வீடியோ லாங்காக இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. எவ்வளோ நாலேஜ் உங்களுக்குள்ளே ஃபீட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்புறம் இந்த தம்ப்நெயிலில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட் என்னால் வந்து மேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். யாரால் வேணால் முடியும். நீங்கள் உங்களுக்கு டெக்னாலே என்னன்னு தெரியாது, இதுக்கு முன்னாடி மெட்டா ஆட்ஸ்னு என்னன்னே தெரியாதுனாலும் யூ கேன் மேக். நீங்கள் வெறும் 1000 ரூபி கூட மேக் பண்ணலாம், lakh ரூபி கூட மேக் பண்ணலாம், crore ரூபி கூட மேக் பண்ணலாம் ஜஸ்ட் பை மெட்டா ஆட்ஸ் மூலமாக. இந்த வேர்ல்டோட டாப் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இன்றைக்கி மெட்டா ஆட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிரேக் டவுன் பண்ணுறது தான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, மெட்டா ஆட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு லைட்டாக பார்த்துருவோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, ஆக்சுவலாக என்ன பிஹைண்ட் த சீன்ஸில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஷாப் இருக்குது, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இருக்குது, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு ரெவன்யூ வரணும். ரெவன்யூ வரணும்னா உங்களுக்கு லீட்ஸ் வேணும். அந்த லீட்ஸ் எங்கே கெட் பண்ணுறது? ஒன்று நீங்கள் நார்மலாக வந்து கேஷுவல் அட்வர்டைஸிங் பண்ணுறது, நார்மல் அட்வர்டைஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணலாம். ஜென்ரிக்காக நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான, ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவான ஒரே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு இந்த மணியை போட்டால் கண்டிப்பாக லீட்ஸ் வரும் அப்படின்னு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்ஸை ரன் பண்ணுறது த்ரூ சோஷியல் மீடியா, பர்டிகுலராக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். 5 பில்லியன் ப்ளஸ் யூசர்ஸ் இருக்காங்க 2 பிளாட்ஃபார்ம்லேயும் சேர்த்து. இதில் உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸை, இப்போ ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்கு லீட்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க. ரியல் எஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஹோமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இல்லை லேண்டை பை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அவங்கள டார்கெட் பண்ணி இந்த ஏஜ் குரூப் 30 ஏஜ் to 50 ஏஜில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறவங்க, சென்னையில் இருக்கிற அந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணால் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த ஆட்ஸ் ஒர்க் ஆகுது. பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு லீட்ஸ் வேணும், ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க, ஆட்ஸ் ரன் பண்ணால் லீட்ஸ் வரும். இதுதான் சிம்பிளாக மெட்டா ஆட்ஸ். இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணணுன்ட்டு. இப்போ எல்லா பிஸ்னஸ் ஓனருமே அவங்க நினச்சாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணி பூஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லீட்ஸ் வரதான் போகுது. பட் அவங்களுக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதில் லீட்ஸ் வரும் அப்படின்ட்டு ஒரு
கான்ஃபிடன்ஸில். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸஸ் இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ் வேணா இருக்கட்டும், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை மெட்டா ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆட் ரன் பண்ணி கொடுங்க, எங்களோட பட்ஜெட் இவ்வளோன்ட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு அதை தவிர எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரெயின் பண்ணணும், அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவங்களால போய் உட்காந்துட்டு ஒரு ஆட் கிரியேட் பண்ணிவிட்டு லீட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு மெட்டா ஆட்ஸ் எக்ஸ்பர்ட் இருந்தால் அவங்ககிட்ட இந்த ஒர்க் அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த அவுட் சோர்ஸ் பண்ணுற பர்சன் தான் நீங்கள் இந்த ஆட் கிரியேட் பண்ணுறது, அந்த ஆடை ரன் பண்ணுறது, அந்த கேம்பெயினை மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி அந்த சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து சார்ஜ் கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, லாஸ்ட் 1.5 இயராக வந்து நான் மோர் தென் 50-60 பிராண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் நிஷியஸ், ரியல் எஸ்டேட், ஃபோட்டோகிராஃபிக் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கோம். நிறைய லீட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். கிளைண்ட்டுக்கு வந்து பட்ஜெட்டு 3000 5000 தான் இருக்கும். அதுக்குள்ளே அவங்களுக்கு நிறைய லீட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கும். ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு லைக் பெரிய பிஸ்னஸ்க்கெல்லாம் ஒரு லீடை வந்து 500,000 வரை போகும். ஸோ இது வந்து பிஸ்னஸை பொறுத்து வேரி ஆகும். ஸோ நான் இதில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பிஸ்னஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாலேஜை நான் ஷேர் பண்ணுறது வேல்யூபுளாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக தான் இருக்குது, ஜஸ்ட் வாட்ச் இட். வேணா சொல்லுங்கள், நம்ம மெட்டா ஆட்ஸில் எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, எப்படி டார்கெட் பண்ணுறது, எப்படி அந்த ஆட் காப்பி ரைட் பண்ணுறது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக பார்ட் 2 வீடியோ வேணால் போடுறேன். இது பார்ட் 1 வீடியோ மட்டும்தான். அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயம், நான் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் மெட்டா ஆட்ஸை மட்டும் லேர்ன் பண்ணி நான் வந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியுமா, இதை வந்து நான் ஒரு ஏஜென்சியாக ஸ்கேல் பண்ண முடியுமா, இல்லை நான் ஒரு ஃப்ரீலான்சராக வந்து இதில் ஒர்க் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண முடியுமா, இதை லேர்ன் பண்ணிட்டு நான் ஒரு ஜாப் கெட் பண்ண முடியுமா அப்படின்ற ஆல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நம்ம பேச போகிறோம். இதுதான் வீடியோவோட அந்த விஷயம். எங்கே லேர்ன் பண்ணுறது, எப்படி லேர்ன் பண்ணுறது, லேர்ன் பண்ணிவிட்டு எப்படி கிளைண்ட் கெட் பண்ணுறது, எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ நான் வந்து மெட்டா ஆட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், இல்லை 12th தான் படிச்சிருக்கேன். கேன் ஐ கெட்டிங் ஸ்டார்டட்னு கேட்டால் யூ கேன் கெட் ஸ்டார்டட். இதுக்கு வந்து எந்த ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு எதுவும் இல்லை. உங்களால் அந்த பிஸ்னஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ணி லீட்ஸ் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரே விஷயம் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ யார் வேணால் லேர்ன் பண்ணலாம். இது எங்கே லேர்ன் பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலேயே லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஒரு ஸ்கில்னு கேட்டால் அந்த மெட்டா ஆட்ஸ் தான். ஏன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மற்ற விஷயம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், அது ரொம்பவே கஷ்டம். இப்போ நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணேன். கோடிங் போடணும், கோடிங் லேர்ன் பண்ணணும், எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்டு அப்படின்னு எக்கச்சக்கமாக போகும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணும்போது. பட் நான் இந்த மெட்டா ஆட்ஸ் லேர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் போனேன், ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு க்ரியேட்டிவ் ரெடி பண்ணேன், அதாச்சும் வீடியோஸ், போஸ்டர். இந்த பக்கம் ஒரு காப்பி ரைட் பண்ணேன், அந்த டிஸ்கிரிப்ஷன், ஹெட்லைன்ஸ். அதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸில் போய் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன், அந்த டார்கெட்டிங் செட் பண்ணேன், பட்ஜெட் செட் பண்ணேன், அதுக்கப்புறம் லொக்கேஷன் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்தேன். அவ்வளோதான். என்னோடய ஃபர்ஸ்ட் ஆட் இப்படி தான் ரெடி பண்ணேன். ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன், எப்படி ஒரு ஆட் ரெடி பண்ணணுன்ட்டு பார்த்துட்டு என்னோடய க்ரியேட்டிவ்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆடை பப்ளிஷ் பண்ணிட்டேன். அவங்க ஃபேஸ்புக் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு, இது ஒரு சவுண்ட் வந்துட்டுருக்கு, அது கண்டுக்காதீங்க, ரிவ்யூ பண்ணிவிட்டு என்னோடய ஆடை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு லீட்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இதுவரை கற்றுக்கிட்டதுலேயே ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கில்னு கேட்டால் மெட்டா ஆட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மெட்டா ஆட்ஸ் மேனேஜரை ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம். நீங்கள் ஒரு 4-5 ஆட், 4-5 கேம்பெயின் ரன் பண்ணிங்கன்னா ஹவு ஈஸி இட் இஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் தான் இந்த மெட்டா ஆட்ஸ் மேனேஜர். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நிறைய பிஸ்னஸ் ஓனர் இன்றைக்கி வந்து மெட்டா ஆட்ஸை வந்து அவங்களே லேர்ன் பண்ணி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது ஏன் கத்திட்டு இருக்கு? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து யாராக இருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணா யூ கேன் ஸ்டார்ட். 12th படிச்சிருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், யூ கேன் ஸ்டார்ட். நான் ஜாப் போயிட்டுருக்கேன், ஒரு பார்ட் டைமில் ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணோம், யூ கேன் ஸ்டார்ட். எனி ஒன் லிட்ரலி கேன் ஸ்டார்ட் திஸ். என்ன ப்ரோ ஓவர் ப்ராமிஸ் பண்ணுற, இதெல்லாம் முடியுமா, சாத்தியமானு கேட்டிங்கன்னா எஸ் இஸ் பாசிபிள். நீங்கள் கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் வியர்டாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு 1 ad 2 ads ரன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஹவு ஈஸி இட் இஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒரு க்ரியேட்டிவ் ரெடி பண்ண போகிறீங்க. எய்தர் ஒரு வீடியோ, போஸ்டர், அது வந்து நீங்கள் ஒரு காப்பி, ஹெட்லைன், அந்த டிஸ்கிரிப்ஷனாக ரைட் பண்ணிவிட்டு ஆடை பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. லீட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. மோஸ்ட் ஆஃப் டைம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது லீட்ஸ் வராது அப்படின்னு பயப்படுவீங்க. ஏன் வராமல் போகட்டுமே, ஃபர்ஸ்ட் 1 or 2 ads ரன் பண்ணுங்கள். ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ்.
யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் ஓவர் ப்ராமிஸ் பண்ணேன். ஹே இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்னு ஆல்ரெடி நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் இன்னும் கெட் ஸ்டார்ட் பண்ணலாம், யூ கேன் ஸ்டார்ட். பட் இது கொஞ்சம் கட் வேணும். நான் ஒரு பிஸ்னஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஆட் ரன் பண்ணி கொடுக்க போகிறேன். அதில் லீட்ஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். இது நடக்கும்னு பிலீவ் பண்ணணும். நான் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒன் டேவில் இந்த ஹோல் விஷயத்தையுமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பிலீவ் பண்ணலன்னா இது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் விஷயம் பேசுவோம். சரி, ஓகே, இப்போ நான் எப்படி லேர்ன் பண்ணுறது கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான விஷயம் இது தான். லேர்ன் பண்ணுறதுன்னு போயிட்டிங்கன்னா ஜஸ்ட் போங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு ஆட்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நீங்கள் போய் ஆடை ரன் பண்ண கற்றுக்கங்க. போங்க, ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான கேம்பெயின் இருக்கும். அவேர்னஸ் கேம்பெயின், லீட்ஸ் கேம்பெயின், ஷாப்பிங் கேம்பெயின் அப்படின்னு நிறையா இருக்கும். ஜஸ்ட் கோ அண்ட் க்ரியேட் பை யோர் செல்ஃப். போய் ஒரு கேம்பெயினை க்ரியேட் பண்ணுங்கள். மணி ஆட் பண்ணணுன்னா அந்த ஆட் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. பட் அந்த ஓவரால் ஃபேஸ்புக் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் டியூட்டோரியல்னு போட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும். அதை பார்த்தீங்கன்னா A to Z புரிஞ்சிடும். தமிழில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. யூ கேன் வாட்ச். யூடியூபே மோர் தென் எனஃப் தான். ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் ப்ளூ பிரிண்ட் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான லேர்னிங். யூடியூப் போனீங்கன்னா அதை விட பெஸ்ட்டான லேர்னிங் கிடைக்கும். ஃபேஸ்புக் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இல்லை ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் எடுத்து கூட நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் குவைட் ஈஸி. நான் வேணால் சொல்லுங்கள், பார்ட் 2 வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்டர் 5 மினிட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஹோல் ஃபேஸ்புக் ஆட்ஸையுமே. ஏன்னா அவ்வளோ ஈஸி. நீங்கள் நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி இன்டர்நெட்டில் பாப்புலராக இருக்கிற நிறைய ப்ரொஃபைல்ஸ், இன்றைக்கி பாப்புலராக இருக்கிற மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், தே ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஃபேஸ்புக் ஆட்ஸ். நீங்கள் இமான் காந்தி அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, அவர் ஒரு பாப்புலரான யூடியூபர். அவர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஃபேஸ்புக் ஆட்ஸ் தான். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஃபேஸ்புக் ஆட்ஸில் தான் அவரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் குவைட் ஈஸி டு லேர்ன். ஸோ ஓவர் காம்ப்ளிகேஷன் தேவையில்ல. ஸோ என்னோட கொஞ்சம் பர்சனல் ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கும் மெட்டாட்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு, கிளைண்ட் கெட் பண்ணுறது, இந்த ஹோல் ஜேர்னியில் நீங்கள் ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் லேர்ன் பண்ணுறது, அந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுற வர, ஏன்னா எல்லாமே லிட்ரலி ஃப்ரீ, ஈஸி அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ ஈஸியாக இருக்குன்னா நிறைய பேர் இது செய்வாங்களான்னா, எஸ், ஆல்ரெடி நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஃபேஸ்புக் ஆட்ஸில் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இது சேச்சுரேட்டட் ஆகிடுச்சா நிறைய பேர் பண்ணுறதுனால கேட்டால், இன்னும் அப்படி இல்லை. இந்த விஷயம் தான் நிறைய பேர் ராங்காக புரிஞ்சுக்கிறாங்க. நான் இதை பற்றி வேணால் எண்ணில் பேசுகிறேன், இல்லைனா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். ஆக்சுவலாக சேச்சுரேட்டடாக இல்லை. எந்த ஒரு ஸ்கில் நீங்கள் பண்ணுறது, செய்கிறது, லேர்ன் பண்ணுறது, பிஸ்னஸ் எதுவுமே சேச்சுரேஷன்லாம் இல்லை. அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பேசுவோம், ரொம்ப பெருசாக போயிடும். சரி, என்னோடய பர்சனல் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நான் எப்படி கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன்ட்டு ஆல்ரெடி சொன்னேன். பட் நான் சொல்கிறேன் ஒன்ஸ் மோர். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அந்த இன்டர்ன்ஷிப்பில் எனக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. என்ன பண்ணேன்னா, இந்த ஜாப் என்னை ஃபயர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜாப் ஸ்விட்ச் ஆனேன். அப்போ எனக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கு எப்படி ரன் பண்ணுன்ட்டு. பட் ரன் பண்ணது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஆல்ரெடி ரன் ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் சர்வீஸ்க்காக, அதாச்சும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக் சர்வீஸ்க்காக ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ண ஃபர்ஸ்ட் டைம். என்ன பண்ணேன்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி என்ன காட்டினா பீப்புள் வந்து அந்த சர்வீஸ் கெட் பண்ணுவாங்கன்னு பார்த்து, அவங்க ப்ரைஸ் வேறு ரொம்ப காம்படிட்டிவாக இருந்துச்சு. 50,000 தான் பண்ணியிருந்தாங்க ஹோல் வெட்டிங் சர்வீஸ்க்குமே. ஸோ பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது. ஸோ இன்னும் என்ன அட்ராக்டிவாக இருக்குன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாம் ஷோகேஸ் பண்ணி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணேன். அவங்க ப்ரைஸ் மென்ஷன் பண்ணேன். அவங்க சர்வீஸை நல்லா எடுத்து ஷோகேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காப்பி ரெடி பண்ணிட்டேன். அதாச்சும் அந்த வீடியோவில் ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நல்லா அட்ராக்டிவான காப்பி ரைட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஆட்ஸ் ரன் பண்ணேன். கிளைண்ட் கிட்ட வீடியோலாம் சென்ட் பண்ணி அப்ரூவ் வாங்கி ஆட்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ₹1000 ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஆட் ரன் பண்ணேன். லீட்ஸ் வந்துச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு லீட் வரும்போதும் அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரை ரிஃப்ரெஷ் பண்ணி 1 லீட், 2 லீட், 3 லீட், ஒரு 8 to 10 லீட்ஸ் வந்துச்சு ₹1000. வாவ், ஓகே, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆடாக ரன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது நிறைய விஷயம் எனக்கு இனிஷியலில் தெரில. டார்கெட்டிங்கில் இருந்து நான் இனிஷியலில் போய் ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் இருக்கிற அந்த பீப்புளெல்லாம் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, மேரேஜ்
இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களெல்லாம் டார்கெட் பண்ணேன். பட் நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸோட ஒரு சிறப்பு என்னென்னா, நீங்கள் என்ன சர்வீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களோ ஆடியன்ஸ் அதுவே டார்கெட் பண்ணிடும். உங்களோட வீடியோ கரெக்டாக இருந்துட்டு உங்கள் ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா ஆடியன்ஸை அதுவே டார்கெட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் ரன் பண்ண எந்த ஆடுக்குமே ஆடியன்ஸை டார்கெட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கெலாம் நான் ஆட்ஸ் ரன் பண்ணேன்னா இந்த இன்வெஸ்டரை நம்ம போய் டார்கெட் பண்ணணும், லேண்ட் ஹோம் பையர்ஸை டார்கெட் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஓகே ஃபேஸ்புக்கே அந்த வேலையை பார்த்துக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபேஸ்புக்கில் ஒரு மெகா விஷயம் என்னென்னா, அதுவே ஆடியன்ஸை டார்கெட் பண்ணும், அதுவே ஏஜை டார்கெட் பண்ணும், அதுவே எல்லாத்தையும் டார்கெட் பண்ணும். உங்களோட ஆட் வீடியோ க்ரியேட்டிவ் நீங்கள் ரைட் பண்ண அந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் பக்காவாக இருந்தால் போதும், மற்ற வேலை ஃபேஸ்புக்கே பார்த்துக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் நம்ம பேசிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜராக இருக்கிறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும்னா, ரெண்டு ஸ்கில் மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அதாச்சும் அந்த க்ரியேட்டிவாக பக்காவாக ரெடி பண்ணணும். நீங்கள் யூஸ் அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸில் யூஸ் பண்ணுற அந்த போஸ்டர் இல்லை வீடியோ, நான் மோஸ்ட்லி வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறீங்க, எப்படி அந்த வீடியோவோட ஹூக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டோரி டெல்லிங் அந்த விஷயத்தில் எப்படி அதை பேக் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். நான் வேணா சாம்பிளுக்காக வீடியோ உங்களுக்கு வேணால் ஷோகேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், இப்போ காட்ட முடியாது. ஸோ அந்த வீடியோவை எப்படி நீங்கள் மேக் பண்ணுறீங்க, எப்படி ஹூக்கோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவங்க சர்வீஸ் எப்படி பேக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த கம்ப்ளீட் அந்த ஸ்டோரி டெல்லிங் அந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்க, நல்லா அனிமேஷன் போட்டு எடிட் பண்ணுறீங்களா, இல்லை நல்லா சிம்பிளிஸ்டிக் எடிட் பண்ணுறீங்களா, ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்களா அப்படின்றது பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வீடியோவோ போஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேட்டிங்கன்னா, வீடியோவை மாஸ்டர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த விஷயத்தை ஒரு சோலோவாக பண்ணுறீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கை கற்றுக்கங்க. எப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணணும், அதுக்கு காப்பி எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ரெண்டாவது ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்றது என்னென்னா காப்பி ரைட்டிங் தான். எப்படி காப்பி ரைட்டிங் பண்ணணும், அந்த வீடியோவுக்கான காப்பி ரைட்டிங், அந்த ஸ்கிரிப்டும் சரி, அந்த ஆடோட ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷனை எவ்வளோ நீங்கள் காப்பி எழுதுறீங்க, எவ்வளோ கரெக்டாக எழுதுறீங்க, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக எழுதுறீங்க அப்படின்றது முக்கியம். ஸோ இந்த ஸ்கில்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸில் ரெண்டு விஷயம் மாஸ்டர் பண்ணிங்கன்னா போதும்னு எதை கேட்டிங்கன்னா, ஒன்று வீடியோ எடிட்டிங், இல்லைனா அந்த க்ரியேட்டிவை க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று காப்பி ரைட்டிங். எப்படி அந்த காப்பி ரைட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். ஏன்னா உங்களோட வீடியோ அந்த காப்பி அது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லீட்ஸ் வரதை ஃபேஸ்புக்கு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவ்வளோ லீட்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் ஒரு 4000 ஸ்பெண்ட் பண்ணி 4000 லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணேன். பட் அது வந்து நம்ம என்ன இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரினா அது லீட்ஸ் மேபி கம்மியாக வரலாம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட லீட்ஸ் சேஞ்ச் ஆகும். 500க்கும் ஒரு லீடு வரும், ₹1 50 பைசாவுக்குமே ஒரு லீடு வரும். எந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஸோ இது கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது, ரன் பண்ணுறது, அதுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்றது எல்லாத்தையும் பேசிட்டேன். நெக்ஸ்ட் கிளைண்ட் எப்படி கெட் பண்ணுறதுன்னு பேசுவோம். ட்ரஸ்ட் மீ ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை கெட் பண்ணுறது எப்பயுமே கஷ்டமான விஷயம் தான். எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஜாப் கெட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ளஸ் கிளைண்ட் கெட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டு இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் கெட் பண்ணுறது கஷ்டம் தான். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஏதோ ஒரு பிஸ்னஸை போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு ₹1000 எனக்கு நம்பி ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லீட்ஸ் ஒரு 10 லீட்ஸ் ஆச்சு எடுத்து தரேன், இல்லை ஒரு 5 லீட்ஸ் ஆச்சு எடுத்து தரேன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சர்வீஸ்க்கு நீங்கள் எதுவும் சார்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கிட்டீங்க, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும். ஏதோ ஒரு பிஸ்னஸை ஒரு ₹1000 என்னை நம்பி ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லீட்ஸ் எடுத்து தரேன் அப்படின்ட்டு அப்ரோச் பண்ணி நீங்கள் அவங்களை கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்களே ஒரு ₹500 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆடை ரன் பண்ணலாம். பேசிக்காக ஒரு ₹85 இருந்தால் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸை ரன் பண்ணலாம். ஸோ ஒரு ₹100 ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு பிஸ்னஸ், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு புக்கு செல் பண்ணி பாருங்கள், இல்லை வந்து ஏதாச்சும் ஒன்று ப்ரொமோட் பண்ணி பாருங்கள், இல்லை நான் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் சர்வீஸ் கொடுக்குறேன்ட்டு அதவே ப்ரொமோட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதோ லிட்டரலாக ஏதோ ஒன்று ஒரு ₹100 நீங்களே ஸ்பெண்ட் பண்ணி கூட லீட்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். அதை நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னால் இவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை காட்டணும். நான்லாம் ஒரு ஃபேஸ்புக் ஆட் சர்வீஸ்க்கு ஒரு கிளைண்ட்டை கெட் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த கிளைண்ட்டுக்கு இவ்வளோ ஆட் ரன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ லீட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன்ட்டு அனலிட்டிக் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுவேன். அவங்களுக்கு என்ன ஆட் காப்பி ரெடி பண்ணணும் அதை காட்டுவேன். இதெல்லாம் காட்டினா உடனேலாம் ஓகே சொல்லிட மாட்டாங்க. ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சைன் அப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கு நீங்கள் வந்து கிளைண்ட் கெட் பண்ணணும். ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுங்கள். எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னா அது பிஸ்னஸை பொறுத்து. இப்போ வந்து என்ன கிளைண்ட் கெட் பண்ணுறீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 10,000 சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5,000க்கு ஆட் ரன் பண்ணுங்கள். 5,000 உங்களோட கமிஷனாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய லீட்ஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு 10,000 20,000 கூட கொடுப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கிட்ட
அவ்வளோ மணி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பெரிய பிஸ்னஸை தவிர. ஓவரால் இந்தியா டார்கெட் பண்ணுங்கள், பெரிய பிஸ்னஸ் டார்கெட் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணுறதுக்கு முடிஞ்சால் யூஎஸ் கிளைண்ட்டை கூட டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த நான் தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மணியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் 1000 2000 லெஸ் தென் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணி ஒரு ஜிம் கிளைண்ட்டு, ஒரு ரியல் எஸ்டேட், இல்லைனா வந்து ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளைண்ட்டை நல்லா மணி மேக் பண்ணுற கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு லீட்ஸ் எடுத்து கொடுக்குறேன்ட்டு அவங்களுக்கு லீட்ஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சர்வீஸ் கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம். ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா லிட்டராக உங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம். ஜஸ்ட் லீட் மட்டும் இருந்தால் போதும். அந்த பிஸ்னஸ் ஓனர் உங்களை விட மாட்டாங்க, எப்பவுமே விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம் லீடு தான். அந்த லீட்ஸ் தான் அவங்க கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க, நீங்கள் கூட கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. சம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஹே நீங்களே வந்து ஆட் ரன் பண்ணுங்கள், நீங்களே கால் பேசி எங்களை கன்வெர்ட்டும் பண்ணி கொடுத்துருங்க, லீட்ஸ் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் நீங்களே அந்த பிஸ்னஸ் லீட்ஸ் எடுத்து கால் பண்ணி அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. வாட் எவர் யூ கேன் டூ. ஜஸ்ட் லீட்ஸ் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. வீடியோ எவ்வளோ லாங் போச்சுன்னு தெரியல, இன்னும் நிறைய விஷயம் பேசணும். ஸோ இந்த மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ மேக் பண்ண போகிறீங்க. உங்களோட என்னென்ன இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் சரி, இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஆட் காப்பி, அந்த க்ரியேட்டிவ் அந்த வீடியோஸ் போஸ்டர் தான் சொல்கிறேன், அதுவும் சரி, இதெல்லாம் ஒரு கூகுள் ட்ரைவ் ஃபோட்டோஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது, ஹே திஸ் இஸ் த ரிசல்ட் ஐ டிட் பிஃபோர், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு பிஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லீட்ஸ் எடுத்து கொடுக்குறீங்கன்னா வாட்ச் எல்லாம் அப்படின்ட்டு எல்லா பிஸ்னஸும் கூப்பிட்டுக்குவாங்க. இதுதான் லிட்டரலாக நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 1 or 2 கிளைண்ட்ஸ் கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3வது 4வது கிளைண்ட்டை கெட் பண்ணுறது நாட் ஜஸ்ட் ஹார்டு. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சர்வீஸ்னால் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரெல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது புழிஞ்சு எடுத்துட்டாங்க. பட் நீங்கள் இந்த சர்வீஸை அலோனாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஏர்ன் மோர் தென் anyone அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் பண்ண போகிறீங்க, லீட்ஸ் எடுத்து கொடுக்குறோன்னு சொல்ல போகிறீங்க, லீட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அந்த சர்வீஸ்க்கு மணி கெட் பண்ண போகிறீங்க. சார்ஜ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம், இன்சைடாக எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணி அவங்க லீட்ஸ் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரெடி டு பே டு யூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் லீட் தான். லீடு இருந்தால் அங்கே சேல் நடக்கும், சேல் நடந்தால் ரெவன்யூ ப்ராஃபிட் நடக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் சார்ஜ் பண்ணலாம். எவ்வளோ கிளியராக அந்த ஆடை ரன் பண்ணி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஒரு சில விஷயம் அதாச்சும் கிளைண்ட் கெட் பண்ணுறது நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் வேணால் சூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரேண்டமாக அப்ரோச் பண்ணலாம். லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இன்றைக்கி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் வந்து மொக்கையான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை க்ரியேட் பண்ணி மொக்கையான கண்டென்ட் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. சாரி, பிஸ்னஸை குறை சொல்லலை. அவங்களை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். டென்ஸ் அண்ட் டென்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. இல்லை நீங்கள் லிங்க்டினில் போய் அவங்களை டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்மில் டிஜிட்டல் மார்க்கெட்டர், சோஷியல் மீடியா மேனேஜர், ஃபேஸ்புக் ஆட்ஸ் எக்ஸ்போர்ட் அவங்கள ஹையர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள லீடாக கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லீடை நீங்கள் எங்கேருந்து வேணால் கெட் பண்ணலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ இருக்குது, நல்ல ஸ்கில் இருக்குன்னா உங்களை தேடி வரும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு வர ரிசல்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டாகிராம், லிங்க்டினில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவாக. அதை பார்த்துட்டு உங்களுக்கு லீட்ஸ் வரும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எனக்கு இன்பவுண்ட் லீட் எக்கச்சக்கமாக வரும். ஸ்டில் எனக்கு வந்து என்னோடய யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு லீட்ஸ் வந்துட்டுருக்கு. என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு லீட்ஸ் வருது. எல்லாமே ஜஸ்ட் ஆர்கானிக். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் ஸ்டில் இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லாம் ரன் பண்ணிட்டுல. அண்ட் ஜஸ்ட் ஸ்விட்ச் டு அனதர் திங், இந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வேறு ஒரு விஷயம் இன்னும் ஷைனியாக இருந்தால் ஸ்விட்ச் ஆகிடுவாங்கன்ட்டு அது மாதிரி ஸ்விட்ச் ஆகிட்டேன். பட் ஒரு சில கிளைண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ்க்காக என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் வேணும்னா சொல்லுங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, அவங்கள ரெஃபர் பண்ணுறேன். சரி, இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணி அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் கண்டென்ட்டை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஹையஸ்ட் லெவரேஜாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபேக்ட் சொல்லணும்னா எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை பேர் ஃபேஸ்புக் அவுடேட் ஆகிடுச்சின்னு நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு நிறைய வர 50-60% ஆஃப் லீட் வந்து ஃபேஸ்புக்லேருந்து வரும், இன்ஸ்டாகிராமில் இருந்து வரும். அண்டு ஃபைனலி யூ கேன் டர்ன் திஸ் இன்டூ ஏஜென்சி. அதாச்சும் நீங்கள் இந்த சர்வீஸ் கொடுக்குற ஒரு ஏஜென்சியை கூட கன்வெர்ட் பண்ணலாம். தட் இஸ் த திங் ஐ ட்ரைட். ஐ கெட் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஃபார் தட். பட் ஃபார் ரீசன் ஐ ஹோல்டட் தட். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு ஏஜென்சியை கூட கன்வெர்ட் பண்ணலாம். யூ கேன் ஒர்க் ஃபார் 20-30 clients, சார்ஜ் ஈச் client 5,000, however you want, how much you want. ஸோ இப்படி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஏஜென்சி லெவலில் கூட.
ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பார்ட் 2 ரெடி பண்ணலாம். என்னோட நேம் வந்து ஏகே.